அண்மை செய்தியை பார்க்கிறோம். 4 மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவு ஒன்றை இட்டிருக்கிறார். நெல்லை, தென்காசி, குமரி, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். 4 மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க அறிவுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், என்னென்ன உத்தரவு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த உத்தரவில் என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? 4 மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு IAS அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. கன்னியாகுமரிக்கு நாகராஜன் IAS, நெல்லை மாவட்டத்திற்கு செல்வராஜ் தமிழ் வளர்ச்சித்துறை செக்ரட்டரி, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஜோதி நிர்மலா, தென்காசி மாவட்டத்திற்கு சுன்சோங் சதக் சிறு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்தந்த 4 மாவட்டங்களுக்கு அமைச்சர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சருடைய அறிக்கையில சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 4 மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் உயர் அலுவலர்களுடன் காணொலி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு அதி கனமழையினை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சிஎம் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய ஊராட்சிகளுக்கு பிரகாஷ் IAS, அதே போல பொன்னையன் IAS, கிரண் கோராலா, சிவராசு உள்ளிட்ட 4 IAS அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 90 வீரர்களை கொண்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை மற்றும் 3 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நெல்லை மாவட்டத்திற்கு 90 வீரர்களும் 3 குழுக்களாக விரைந்திருக்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிக கனமழை காரணமாக பேச்சிப்பாறை, பெருஞ்சானை மற்றும் பாபநாசம் அணையிலிருந்து உபரி நீர் திறந்து விடப்படுவதால் பொதுமக்கள் பாதுகாக்க இருக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம 2 லட்சம் பேருக்கு SMS மூலமாக அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, குமரி மாவட்டங்களில் தேவைப்படும் இடங்களில் மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறை ஆணையர் மூலம் படகுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தனியார் நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள் தவிர்க்க இயலாத நிலையில் அத்தியாவசிய தேவைக்காக மட்டும் பணியாளர்களை மட்டும் குறைந்த பணியாளர்களை மட்டும் செயல்பட அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நிவாரண முகாம்களை தயார் நிலையில் வச்சிருக்க சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டவர்களுக்கு உணவு, குடிநீர், குழந்தைகளுக்கு தேவையான பால் மற்றும் மருத்துவ வசதிகளை செய்து கொடுக்கணும். பாதிப்பு உள்ளாகக்கூடிய பகுதிகளில் பல்துறை மண்டல குழுக்கள் அமைக்கணும். ரொட்டி, பிஸ்கெட், தண்ணீர் பாட்டில், பால் பவுடர் போன்றவற்றை தேவையான அளவு வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பொதுமக்களுக்கும் சில அறிவுரைகளை கொடுத்திருக்காங்க. நீர்நிலைகளுக்கு போறதை தடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம ஏதாவது உதவினா மாநில அவசர கட்டுப்பாட்டு மையம் 1070 கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப் எண் கொடுத்திருக்காங்க. இது போன்ற மாவட்ட அவசர கால மையமும் திறக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா KKSR ராமச்சந்திரன் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் நாளை காலையில் அங்க இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற பல்வேறு உத்தரவுகளை முதலமைச்சர் இன்றைக்கு பிறப்பிச்சிருக்கார். விக்னேஷ், தென் மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய அந்த கனமழை மாவட்ட ஆட்சியர்கள் எடுக்க வேண்டிய அந்த அறிவுறுத்தல் எல்லாம் முதலமைச்சர் சார்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கண்காணிப்பு அலுவலர்களும் IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருப்பதா குறிப்பிட்டிருந்தீங்க. களத்திற்கு நாளை பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் செல்ல இருப்பதாக சொல்லுங்க. வேறு என்னென்ன அமைச்சர்கள் எல்லாம் களத்தில் போய் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? ஏற்கனவே பாத்தீங்கன்னா குமரி மாவட்டத்துல அமைச்சர் மனோ தங்கராஜ் இருக்காரு. இப்ப நெல்லை அரசு மருத்துவமனையில நம்ம போட்டிருந்தோம் நிறைய தண்ணி நிற்குதுன்னு சொல்லுங்க. இப்போ அந்த தண்ணி அகற்றப்பட்டிருப்பதாக தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா அந்த படத்தோட ஒரு விளக்கம் போட்டிருக்காரு. அப்துல் வகாப் அந்த MLA அங்க ரீச் ஆயிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த நெல்லை மாவட்டத்துக்கு என்று இன்சார்ஜ் மினிஸ்டர் இருக்காங்க. அவரும் பாத்தீங்கன்னா தங்கம் தென்னரசு நாளை காலையில அங்க இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தென்காசி மாவட்டத்துடைய இன்சார்ஜ் மினிஸ்டர் KKSR இருக்காரு. அதே போல கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா 2 அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் இருக்காங்க. இது போன்ற தொடர் நடவடிக்கைகள் எடுக்கும். எப்படி பாத்தீங்கன்னா சென்னைக்கு ஒரு மழை வரும்போது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் இது மாதிரி ஒரு ஆயிருக்கு. அங்கேயும் கொடுக்கணும் அப்படின்னு தான் அந்த பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. விக்னேஷ், தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ரமேஷ்.